அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்விசாரா தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் 2025-26 கல்வியாண்டுக்கான மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டி கோவையில் நடைபெற்று வருகிறது. பள்ளி மற்றும் வட்டார அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர். ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி கலையரங்கில் 4 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் தினமும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பசுமையும் பாரம்பரியமும் என்ற மையக்கருவில் நடந்த இந்த போட்டிகளில் மாணவர்கள் பல்வேறு கலை வடிவங்களில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நடனம், கவிதை, கட்டுரை, பேச்சு, பறை இசை போன்ற பல போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆத்திச்சூடி அரசைய விரும்பு ஆர்வது சினம். இந்த கலைத்திருவிழானது கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்களுக்கான போட்டிகள் நடைபெறுகின்றன. 11, 12 மற்றும் 9, 10 வகுப்புகளுக்கு கிட்டத்தட்ட 34 போட்டிகள் நடைபெறுது. அதே மாதிரி 6 to 8 வகுப்புகளுக்கு 14 வகையான போட்டிகளும், 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 18 வகையான போட்டிகளும் நடைபெறுது. ஹிந்துஸ்தான் கலைக்கல்லூரி நனவந்தியால் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது. 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29, 30 வரைக்கும் நடைபெறுது. இந்த போட்டிகள் பார்த்திங்கன்னா கவின் கலைன்னு ஓவியம் சார்ந்த போட்டிகளும், மொழித்திறன் சார்ந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகளும், இந்த கவின் கலைகளிலேயே செதுக்கு சிற்பம், களிமண் சிற்பம், மணல் சிற்பம் சார்ந்த போட்டிகளும், இசையில் பாட்டு சார்ந்த போட்டிகளும், வில்லுப்பாட்டு சார்ந்த போட்டிகளும், கர்நாடக இசை சார்ந்த போட்டிகளும் நடைபெறுது. இதே நடனம் சார்ந்த போட்டிகளில் நமது பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்களுக்கும் அதில் தனி குழு வகைகளும், பரதநாட்டியத்திலும் தனி குழு வகைகளும், இந்த வகையிலும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இது பள்ளி அளவில் நடந்து முடிந்ததுக்கப்புறம் இது மாவட்ட அளவில் பிளாக் லெவலில் நடக்குதுங்க. நமது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 15 வகையான பிளாக்கள் உள்ளதுங்க. ஒவ்வொரு பிளாக்லேருந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் டெய்லி கலந்துக்கிறாங்க. அதிலும் அரசு பள்ளிகளில் 15 மாணவர்களும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 15 மாணவர்களும் கலந்துக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடுவர்கள் பணிகளுக்கு அரசு உதவி பெறும் பள்ளி சிறப்பாசிரியர்களும், அரசு பள்ளி சிறப்பாசிரியர்களும், மொழி ஆசிரியர்களும் இதில் பணியில் இருக்காங்க. மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக உடற்கல்வி ஆசிரியர்களும், உடற்கல்வி இயக்குநர்களும் இங்கே நியமிக்கப்பட்டு 4 நாளும் தொடர்ந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வரும் மாணவர்களுக்கு தினமுமே மதிய உணவுகள் வழங்கப்படுகின்றன. தன்னானே நானே தானானே நானே தானானே நானே தானானே நானே தானானே நானே. கலைன்றதே இப்ப குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான். எங்களை பொறுத்தளவு எங்களால முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு எல்லா திறமையிலும் கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றோம். மேலும் மேலும் இன்னும் வரணும். கலை திருவிழாவே எங்களுக்கு ஒரு சான்ஸ் தானுங்க. ஸ்கூல் மூலயமா நாங்க ட்ரை பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜும் அடுத்தடுத்து பொண்ணுங்க வந்துட்டு இருக்காங்க. இது இப்ப 3வது லெவல் நாங்க காம்படிஷன்ல கலந்துக்கிறோம். இன்னும் மேலும் வரணும்னு ஆசைப்படுறோம். நான் யார் தெரியுமா? நான் தான் நெகிழி பேசுகிறேன். வீடெங்கும் பறக்குது பார் நெகிழி, விது விதுங்க அழுகுது பார் பூமி பந்து. என்னை எடுத்து செல்றதுக்கு சுலபமாகவும் விலை கம்மியா இருக்கனால எல்லாம் நான் பயன்படுத்திட்டு நிலத்துக்கு சீரன். நான் நிலத்துக்கு விஷமாய தண்ணியில தூக்கி போட்டேன்னு அங்கேயும் விஷமாயிர. அங்க இருக்க பறவைகள், விலங்குகள் அந்த தண்ணியை குடிக்கிறனால அதுவும் செத்து போயிடுது. நான் மக்கவே மாட்டேன் தெரியுமா? இங்க பாப்பாங்கலாம் இப்ப இருந்துதான் அவங்க கொஞ்சமா ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டீச்சர் மூலமா தான் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சதா சொல்லி கொடுத்து செய்யறாங்க. அவங்களா தெரியணும்னா இனி அவங்க மாதிரி தெரிஞ்சவங்க டீச்சர் மூலம் நல்லா பழகி இருக்கிறவங்களும் கொஞ்சம் சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா வருவாங்க. அவங்க நிறைய இருக்கிற அவங்க வீட்டுல சொல்றதுக்கு ஆள் இல்லை. எங்களுக்காக பெருசா எதுவும் தெரியாதுங்க. நாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மேக்கப் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோங்க. ஆனா அந்த டான்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லி ஸ்டெப்புக்கெல்லாம் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா வந்துருவாங்க பசங்க. அதுல நல்லா டெவலப் ஆனவங்களை வச்சு பண்ணா எனக்கு நல்லா இருக்கும். ஜட்ஜா போட்டுருந்தா நல்லா இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லாதவங்களை ஜட்ஜா போட்டுறாங்க. அப்ப நல்லா பண்ணவங்க கூட ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அது ரொம்ப எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல நாங்க இன்னும் லூஸ் பண்ணிருக்கோம். இது வர டைம் குவார்டர்லி எண்ட் ஆகிற டைம்ல தான் வரும். ஸோ எக்ஸாம் டைம்ஸ்ல வரனால குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். அந்த ஒரு டைம் ஷெட்யூல் எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருந்தாலும் இந்த குழந்தைகளும் சஃபர் ஆக மாட்டாங்க. போட்டியில் இல்லாத குழந்தைகள் எல்லாம் ஓவரால் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 6 முதல் 10, 12 வகுப்புகளுக்கெல்லாம்
தனியாக ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஓவியம் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தனி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் 1 to 5th அது இல்லைங்க. 1 to 5th ஒரு சிறப்பு ஆசிரியர் போட்டால் இன்னும் எங்கள் குழந்தைகள் மேம்படும் சொல்லிட்டு நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். அதுக்கு அரசு ஒரு முன்னெடுப்பு ஏதாவது ஒன்று முன்னாடி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதை நம்புகிறோம். ஆனமலையிலிருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வேன் வச்சு காலையில் 6:30 மணிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வேனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து தான் வந்தோம். இதெல்லாமே எங்கள் ஸ்கூல் தலைமை ஆசிரியர், மற்ற ஆசிரியர்களும் எல்லாரும் சேர்ந்து முழு சப்போர்ட் பண்ணி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. காஸ்டியூமுக்கு பார்த்தோம்னா நாங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் தான் எல்லாருமே போட்டு பண்ணாங்க. அது நாங்கள் எல்லாருமே டீச்சர்ஸ் தான் நாங்கள் ஸ்கூல் சார்பாக போட்டிருக்கோம். கவர்மெண்ட் கலை திருவிழாக்குன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இன்னும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எங்களால் பண்ண முடியுங்க. அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க.